ஹலோ ஹைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டு ஓஎஸ்சிஸ் அப்ளிகேஷனில் பெனிஃபிஷரி டீட்டெயில் வந்து அதர் பேங்கில் உள்ளது எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரை பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டு ஓஎஸ்சிஸ் அப்ளிகேஷனை லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக மேனேஜ் பெனிஃபிஷனரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நியூ பெனிஃபிஷனரி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணலாம். சேம் பேங்க், அதாவது இந்தியன் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக அதிலே இருக்கட்டும். அதர் பேங்க் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷனரி நேம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பெனிஃபிஷரி நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அப்புறம் நிக் நேமும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. செகண்ட் டைம் நீங்கள் டைப் பண்ணும்போது அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதை கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்கள் இதுலேயுமே அதே அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணியாச்சு. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் புக்கில் இருக்கும். அந்த கோடை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரான்ச் என்ன பேங்கு என்ன பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிரும். இப்போ நான் வெரிஃபை அப்படிங்கிறத கொடுக்குறேன் பாருங்க. சரி, ஐஎஃப்எஸ்சி கோடு ராங் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஒரு 0 வந்து மிஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வெரிஃபை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேங்கு என்ன பிரான்ச் அப்படின்னு காமிச்சிருக்கோம். அக்கௌண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா என்ன டைப்பு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சேவிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறனால அந்த அக்கௌண்ட்டு. அப்புறம் பெனிஃபிஷரி அட்ரஸும் மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணணும். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி டைப் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பேங்க் கிடையாது, வேறு ஒரு பேங்கு. அதனால் அதர்ஸ் வந்துருக்கு, நேம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு நம்பர்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ உங்களோட எம்டி பின் வந்து கேட்பாங்க. கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இதாக இருக்கும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம், பட் ஆக்டிவேட் ஆகலை. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும். இப்போ ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருக்குது. மேலே லிஸ்ட்டு ஆட் ஆகிருக்குது, பட் ஆக்டிவேஷன் ஆகலை. ஆக்டிவேஷன் எப்போ ஆகும் அப்படிங்கிற டைமும் கொடுத்துருக்குறாங்க. 1:25 ஆகும் அப்படிங்கிறத. இவ்வளோ தான் பெனிஃபிஷரி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அந்த டைமிங் முடிஞ்ச உடனே அது அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில்